piece of idli $12. $800 க்கு மேல. Correct. ஒரு drumstick வந்து $10 and வெண்டைக்காய் 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்குறோம்னா 500-600 rupees அந்த மாதிரி இருக்கும். AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். Q&Q Pharmacy தரமான மருந்து குறைவான விலையில் சேவ் அப் டு 70% on medicines. வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் அப்படின்னா கருவேப்பிலை அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு குட்டி ஜிப்லாக் கவர்ல வந்து கரி லீவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு இனுக்கு வச்சிருப்பாங்க $1. $80 மேல கருவேப்பிலை. அந்த 2 இனுக்கு கருவேப்பிலை வந்து ஒரு 2 தடவை சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு எனக்கு பத்தாது. இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ஃபேமஸா இருக்கும். ஐயோ ஐ மிஸ் த ஸ்ட்ரீட் ஃபுட். வேன்ல வந்து ஒரு தள்ளுவண்டி இருந்துச்சுன்னா எப்படி, ஸோ அதுதான் ஒரு மினி ட்ரக்ல வந்து உள்ளே வந்து ஒரு மினி கிச்சன் மாதிரி, வெளியில வந்து சர்விங் டேபிள்ஸ் இருக்கும், மொபைல் ட்ரக் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரக் ஃபுட் வந்து நாங்கள் தேடி போய் சாப்பிடுவோம். இட் இஸ் லைக் வெரி டேஸ்டி ஆல்சோ. பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. தீபாவளிக்குமே பெர்மிஷன். எவ்வளோ ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் ஒரு உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க ஒரு கிரவுண்ட் மாதிரி. இப்போ வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஸோ தியேட்டர்ல வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், அவங்க மூவிஸும் வந்து இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பாடி ஷேம் பண்ணிட்டாங்க, விமனா வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியால பண்ணும்போது இதில் இட்ஸ் வெரி வெரி காமன். அது நமக்கு மைண்ட்ல ஒரு மாதிரி ஸ்டிக் ஆயிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். தமிழ் பொண்ணு டு அமெரிக்கா மண்ணு. ஸோ இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க லைஃப் ஸ்டைலை நமக்கு பயங்கரமாக சூப்பராக யூடியூப்பில் கொடுத்துட்ருக்க ஒரு ஃபேமஸ் யூடியூபர் கெட் செட் கோ தமிழோட ஓனர் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், ஹரிணி அவர்கள் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ வந்திருக்கீங்க இந்தியா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆல்வேஸ் நம்ம தாய்நாட்டுக்கு வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. இந்தியாவுக்கு வந்தோடனே நீங்க பார்த்து ஷாக்கான ஒரு விஷயம்னா ஏதாவது இருக்கா? ஜிபே பேமெண்ட் மோட் வந்து நான் கண்டிப்பா அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். ஈவன் அங்க வந்து கூட பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே கிரெடிட் கார்டு பேமெண்ட் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு நார்மலா ரோட்ல நடந்து போறோம்னா ஒரு பொரிக்கடலை வாங்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸ்ல கூட லைக் அவங்க கூட அந்த பேமெண்ட் மோட் யூஸ் பண்ணும்போது மக்கள், நார்மல் மக்கள், படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா தரப்புமே வந்து அதை அவ்வளோ ஈஸியா கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் பூம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சென்னையில வந்துட்டு வெயில் பயங்கர அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன நினைப்போம், நம்ம மட்டும்தான் இப்படி வெயில்ல வாடுறோமா, நம்ம என்ன சூரியனுக்கு பக்கத்துல இருக்கோமான்ற ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அங்க அமெரிக்கால வெதர்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நீங்க ஹாட்னாலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி அங்க வந்து வெதர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து எப்பயுமே த்ரூ அவுட் த இயர் வந்து கொஞ்சம் வார்ம் வெதர்ல இருந்து பழகிட்டோம். பட் அங்க வந்து இருந்தா ஓவரா பனி கொட்டும், இல்லைன்னா ஓவரா வெயில் அடிக்கும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமுமே வந்து மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் 45 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து 47 டிகிரி செல்சியஸ் அந்த லெவலுக்கு கூட போகும். சென்ட்ரல் அமெரிக்கா லைக் வேகஸ் அங்கெல்லாம் போனோம்னா இட்ஸ் லைக் வெரி ஹாட். அந்த டெசர்ட் ஏரியாலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ வின்டர்ஸ் வந்து ஹார்ட் வின்டர்ஸ், அதே மாதிரி சம்மர்ஸும் வந்து ஒரு மாதிரி ஹாட்டஸ்ட் சம்மர்ஸ், ரெண்டுமே இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்து ஜிபே பார்த்து ஷாக் ஆனோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை தாண்டி எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து யூஎஸ்லயும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ அந்த விஷயம் தான் உங்ககிட்ட கேட்க வந்து, எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி ஒருத்தர் தான். பட் எந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்டு மற்ற சேனல்ஸ்ல இருந்து அமெரிக்காவில் உங்களோட யூடியூப் தமிழ் சேனல் எவ்வளவு யூனிக்காக இருக்குது? நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து, நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லைக் மிக்ஸ்டு ஜானல்ஸில் பண்ணுறோம். லைக் அங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் ரிவ்யூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃபுட் ரிவ்யூவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேசஸ், நிறைய கண்ட்ரீஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். யூஎஸ்குள்ளாரியே நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ட்ராவல் பண்ணுவோம். லைக் நியூயார்க், டிஸ்னி, லாஸ் ஏஞ்சலஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அங்கே போகிற இடத்துலலாம் என்னென்ன ஃபேமஸான பிளேசஸ் அதையும் வந்து என்னோட ட்ராவல் விளாகாக வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ளஸ் என்னோட டெய்லி விளாக்ஸ், எனக்கு தெரிஞ்ச குக்கிங், அதுக்கப்புறம் என் பையனுக்கோட எஜுகேஷன் ஸ்டப்ஸ், அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்லி லைஃப் ஸ்டைல், ஃபுட், ட்ராவல், அந்த மாதிரி எல்லாமே வந்து அஸ் அ ஃபேமிலியாக ஒரு காம்போவாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் what I do. ஸோ கிரேட். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா இனிஷியல் டைமில், ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி அண்ட் இப்போ எப்படி?
ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் அ பட்டிங் ஸ்டேஜ். யாரா இருந்தாலுமே வந்து அது ஒரு மாதிரி உங்களுக்கு பெருசா ரீச் இருக்காது. நம்ம எதை நோக்கி நம்ம பாதை போகுதுடா, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தெரியாம தான் ஆக்சுவலி நிறைய பேர் இப்போவும் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அப்படிதான் இருந்தேன். எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதோ அப்பதான் வந்து நமக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். லைக் மக்கள் ஆக்சுவலா எதை எதிர்பார்க்குறாங்க, நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே ஸ்லைட்டா கொஞ்சம் மாத்துவோம் நம்ம ட்ராக்கை. ஸோ மக்களோட டேஸ்ட், அவங்களோட கமெண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ஆக்சுவலி நிறைய நம்ம அவங்க கமெண்ட்ஸை ரீட் பண்ணோம்னாலே வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். லைக் எனக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ண டைம் இல்லை. ஐ எம் ஸோ சாரி ஃபார் த வியூவர்ஸ். பட் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு வியூவரும் என் சேனலை பார்க்கறதுக்கு நான் எல்லாத்துக்குமே சிங்கிளாக ஒவ்வொருத்தருமே தேங்க் பண்ணணும்னு தான் நான் ஒவ்வொரு டைமும் நினைப்பேன். அதுவும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது லைக் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. பட் என்னன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன் மேம் இங்கே போகாமல் நீங்கள் இதை பண்ணியிருக்கலாமே. இது ஈவன் என்னோட குக்கிங்கில் கூட நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் இதை போடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். லைக் ஈவன் வந்து நம்ம கேட்டால் கூட ஒரு சில வி ஓன்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேரில் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லும்போது அது எல்லாமே நான் எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கப்புறம் எனக்கு எப்போ அந்த சான்ஸ் கிடைக்குதோ ஐ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். ஆமாம், ஸோ கிரேட். அண்ட் எல்லா விமர்சனங்களையுமே பாசிட்டிவாக எடுத்துட்டு இருக்கீங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த ஒரு கமெண்ட் என்னால் பாசிட்டிவாக டேர்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது இருக்கு கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் அது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பாடி ஷேம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ வெரி காமன். லைக் ஒரு விமனாக வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது இதில் இட்ஸ் வெரி வெரி காமன். அது நமக்கு மைண்டில் ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அது காலங்கள் போக போக பழகிருச்சு. ஸோ அங்கே தமிழ் வழி கல்வி இருக்குதா? தமிழை எப்படி வந்து வளர்க்குறாங்க அங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூஎஸில். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட்டில் சியாட்டல் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே பரவலாக வந்து நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து நிறைய சங்கம்ஸ் இருக்குது. நம்மளோட கம்யூனிட்டிக்காக நிறைய தமிழ் சங்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்குமே இருக்குது. லைக் இங்கே தான் அங்கே தான் அப்படின்ட்டு த்ரூ அவுட் யூஎஸ் எல்லா ஊர்லேயுமே தமிழ் சங்கம்ஸ் இருக்குது. ஸோ அந்த தமிழ் சங்கம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பள்ளி அப்படின்ட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி. லைக் டீச்சர்ஸ்லாம் யாருன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் வாலண்டியர்ஸாக வந்து டீச்சர்ஸாக போயிட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு அகாடமிக்ஸ் மாதிரி நடக்கும். இது வந்து இட்ஸ் நாட் லைக் அன்ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இப்போ கிண்டர் கார்டன்லேருந்து உங்களுக்கு வந்து 6th grade 7th grade வரைக்கும் அங்கே தமிழ் பள்ளியில் நம்ம படிச்சுக்கலாம். படித்து முடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து அதுக்காகவே வந்து டிசைன் பண்ணி ஸோ எவ்ரி சண்டே இப்போ என் பையனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் 1.5 மணி நேரம் வந்து தமிழ் ஸ்கூல் போயிட்டு வருவான். தமிழை வளர்க்க வேற என்னென்ன பண்ணுறாங்க? ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? செலிப்ரேஷன் கண்டிப்பாக அது எங்கே போனாலும் நம்ம ரத்தத்தில் ஊறின விஷயம். எஸ்பெஷலி தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் வந்து பயங்கர கிராண்டாக பண்ணுவாங்க. லைக் தீபாவளிக்கெலாம் வந்து பெரிய பெரிய கெட் டுகெதர்ஸ் மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எத்னிக் வியர்லாம் போட்டுட்டு பசங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க நிறைய ஃபாரின் மக்களையும் வந்து இன்வைட் பண்ணி ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விழாவாகவே போகும். நைஸ். அண்ட் நீங்க தமிழ்லாம் பேசும்போது உங்களோட நெய்பர்லாம் வந்து கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? பண்ணுவாங்க. பட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கூட அவங்களோட இங்கிலீஷ் வந்து பாதியாக பேசிடுவோம். பட் அவங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ் கற்றுக்கிறது கஷ்டம். மேபி 1 or 2 வேர்ட்ஸ் வந்து ஃபன்னியாக இருக்கிறது வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதை எப்படி கூப்பிடுறது அந்த மாதிரி வந்து அது எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து லைக் ரசம் வாட் இஸ் ரசம் அப்படின்னு கேட்பாங்க. சாம்பார், அந்த தோசை வந்து சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அவங்க பண்றது. நம்ம வந்து நல்லா ஜாலியாக போட்டு சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் வந்து அங்கே நிறைய ஃபாரின் பீப்புளை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் ஃபுட் ரிவ்யூக்காகலாம் போகும்போது எந்த ஃபுட்டை பார்த்து நீங்கள் இது கூட இங்கே கிடைக்குது அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜில் ஆச்சரியப்பட்ட ஒரு ஃபுட் அதே டேஸ்ட் இருக்கும்? நம்ம வீட்டில் பாட்டி செஞ்ச அந்த பணியாரம் அந்த மாதிரி டேஸ்ட் அப்படி இருக்கும். அது எப்போ? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இட்லி. லைக் நான் வந்து லைக் டிஃபன் ஐட்டம்ஸ்னால் நமக்கு இட்லி தோசை வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி மேண்டேட்ரி ஃபுட் மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு இட்லி கிடைக்குதா, ஓ வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மொமெண்ட் தான் அது. இட்லி எவ்வளோங்க? 2 பீஸ் ஆஃப் இட்லி ஒரு ரஃபா வந்து $12 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 பீஸ் இட்லி வந்து 800 rupeesக்கு மேலே. கரெக்ட். இங்கே 10 ரூபாய் ரேட் ஏற்றினதுக்கே எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லையும் போய் சாபமாக விட்டுட்டு இருக்காங்க. 830 ரூபா. ஆமாம். பட் அங்கேயே சம்பாரிச்சுட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் என்னோட பர்சனல் சாய்ஸ்னால் அது எக்ஸ்பென்சிவ்
எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் சொல்ற மாதிரி அதுக்கு அந்த இட்லி வாங்குறதுக்கு நான் ஒரு பிரியாணியோ இல்லை பரோட்டா அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா இட்லி வந்து நம்ம வீட்லயே பண்றது தானே. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் இந்த மாதிரி சாய்ஸ் தான் போவேன். ஓகே, எவ்வளவு சம்பாரிச்சா அங்க வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம்? ஆவரேஜா வந்து லைக் 5K to 7K or 8K அந்த ரேஞ்ச். எகெயின் வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை நம்ம இருக்க சியாட்டல் கூட எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மினிமம் 10K to 15K இருந்தால் தான் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அடுத்த வர சிட்டிஸில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு 8K ஆவரேஜாக 7K 8K $8,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க ரெண்ட் பே பண்றது, அந்த மந்த்லி பட்ஜெட்லாம் போடுவீங்கல்ல வீட்டுக்கு, கண்டிப்பா அந்த மந்த்லி பட்ஜெட்லாம் எவ்வளோ ஆகும்? அங்க ஒரு மேஜர் செலவு வந்து நமக்கு வந்து ஹோம் ரெண்டல்ல தான் போகும். 30-35% வந்து உங்க சேலரியில இருந்து ஹோம் ரெண்டல். அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் லைக் மூவிஸ் போறது, ரெஸ்டாரண்ட்ஸ் போறது, அதுக்கப்புறம் உங்களோட பில்ஸ் லைக் கேஸ் பில்ஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், யோர் ஃபோன், இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிங்கன்னா எக்ரெயின் ஒரு 2K எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதான் வந்து ஒரு 5K வந்து மினிமம் வந்து செலவு ஆயிரும். ஸோ அதை கம்மி பண்ண முடியாது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சில காஸ்ட்லி லிஸ்ட்லாம் நான் வச்சிருக்கேன், சில திங்ஸ். இதில் வந்துட்டு எது நீங்கள் அங்கே காஸ்ட்லியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லணும். ஸோ காஸ்ட்லியான வெஜிடபிள் என்ன? முருங்கைக்காய் அண்ட் வெண்டைக்காய் வந்து வெரி காஸ்ட்லி. எவ்வளோங்க? முருங்கைக்காய் வந்து பார்த்தோன்னா லைக் நான் ஒரு ட்ரம் ஸ்டிக் வந்து லைக் $10 வாங்கியிருக்கேன். ஓகே, $10னா அது எஸ்பெஷலி வந்து பண்டிகை சீசன்ல டைம்ல வந்து சரி ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் நமக்கே. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ் தான். ஓக்ரா அப்படிம்பாங்க அங்கே, அதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ். ஜென்ரலாக நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸோட வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சில ஸ்டப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, பட் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்குறோம்னா டெஃபினட்டாக வந்து 500-600 rupees அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ காஸ்ட்லியான ஃப்ரூட் என்ன வாங்குனீங்க லாஸ்ட்டாக? காஸ்ட்லியான ஃப்ரூட் நீங்க காஸ்ட்லினா ஆப்பிள் தான் நினைக்கிறேன். இப்போ ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து 1 pound வந்து ஒரு $3 கிட்ட வரும். விச் மீன்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 450 grams வந்து ஒரு $250-300 அந்த ரேஞ்சு. ஸோ அதெல்லாமே வந்து அதுவும் அங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ். இந்த ரேட் வந்துட்டு கொஞ்சம் நாமினலாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. அடுத்து நான்வெஜ் ஐட்டம், ஈவன் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு சிக்கன் வாங்கியே சாப்பிடுவோம் நாங்கள். ஆனால் இங்கே வந்துட்டு சிக்கன் மட்டன் ரேட் அதிகம், நம்ம சிக்கன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனுக்கு மட்டன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், மட்டனுக்கு ஃபிஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சூப்பர் டூப்பர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜுவல் இங்கெல்லாம் வந்து தங்க ரேட்டு ஏறுனா ஹார்ட்டை பிடிச்சி அப்படின்றவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எந்த ஜுவலுக்கு அதிக கிரேஸ் இருக்குது? லைக் கோல்டா, சில்வரா, பிளாட்டினமா, எதுக்கு கிரேஸ் அதிகம் இருக்கும்? அங்கே வந்து ஆப்வியஸ்லி டைமண்ட்ஸ் தான். லைக் எல்லாருமே வந்து டீஃபால்ட்டாக வந்து போடுறது வந்து டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டினம் அந்த மாதிரி. கோல்டோட யூசேஜ் அங்கே ரொம்ப கம்மி. லைக் அப்படியே இருந்தாலும் 14 கேரட் 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மள மாதிரி இங்கே 22 கேரட் கோல்டெல்லாம் அங்கே வியரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்மளே வந்து பார்த்தோன்னா அங்கே ரொம்ப ஜாஸ்தி கோல்டெலாம் இங்கேருந்து கேரியும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வியரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அவசியமுமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜெட், என்ன தேடி தேடி நீங்கள் அங்கே கேஜெட் வாங்குவீங்க? இந்த மேக்ஸிமம் யூசேஜ்னா ஐஃபோன் தான். உங்களுக்கு என்ன அங்கே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்குது, இங்கே அதுக்கு தான் எல்லாரும் ஐஃபோன் யூஸராப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே அதுதான் சொல்கிறேன், அது ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங். அங்கே வந்து இங்கே கம்பேர் பண்ணுறச்ச அது டெஃபினட்டாக அங்கே வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். பட் இங்கே ஐஃபோனோட ப்ரைஸிங் வந்து இட்ஸ் டூ மச். ஒரு ஆளோட முழு சம்பளமுமே போகிற மாதிரி ஐஃபோன் காஸ்ட் இருக்கு. அங்கே அப்படி கிடையாது. முழு சம்பளத்தை கொடுக்க முடியாம தான் இஎம்ஐ போட்டு போட்டு ஸோ அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ், அதனால அங்கே நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஏன் அங்கே வந்து ஐஃபோன் கிரேஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி கிரேஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்கு அங்கே. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இல்லை இங்கே ஃபுல்லாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பா சாட் ஐட்டம்ஸ். ஐயோ ஐ மிஸ் தி ஸ்ட்ரீட் ஃபுட். மிஸ் பண்றீங்கல்ல? கண்டிப்பா. அங்க இதை ஈக்குவல் பண்ற மாதிரி நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அங்க வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்போஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போனீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. லைக் இப்போ நம்ம வந்து தள்ளு வண்டிக்கே வந்து வேன்ல வந்து ஒரு தள்ளு வண்டி இருந்துச்சுன்னா எப்படி, ஸோ அதுதான் ஒரு மினி ட்ரக்ல வந்து உள்ளே வந்து ஒரு மினி கிச்சன் மாதிரி, வெளியில வந்து சர்விங் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஒரு நாள் அண்ணா நகர்ல போடுறாங்க, அடுத்த நாள் கோடம்பாக்கம் வராங்க. ஸோ இட்ஸ் லைக் மொபைல் ட்ரக் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரக் ஃபுட் வந்து நாங்கள் தேடி தேடி
தேடி போய் சாப்பிடுவோம். இட் இஸ் லைக் வெரி டேஸ்டி ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ பேப்பர் கூட கீழே போடக்கூடாது அப்படின்னா இந்த தியேட்டர் செலிப்ரேஷன்லலாம் எப்படிங்க அது இருக்கும்? தியேட்டர் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி ரொம்ப கிரேசியா கிழிச்சு போட்டு அப்படிலாம் பண்ணி பட்டாசுலாம் வெடிக்க விட மாட்டாங்க. பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்க தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம். நாங்க தீபாவளிக்குமே பெர்மிஷன்? எவ்வளவு ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் அந்த டெசிபிள் யாரையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்க மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்க பண்ற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. ஓகே. ஸோ தியேட்டர்ல மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் பேரண்டிங். இந்த ஒரு விஷயம் அங்க எப்படி இருக்குது? இங்க இருக்க மாதிரி இருக்குதா? பேரண்டிங் லைக் கொஞ்சம் அங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் பிளஸ் நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அங்க டிமாண்டிங் நிறைய விஷயங்கள் வேற வேற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து. பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அடிக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா கையே தொடக்கூடாது. நம்ம எந்த வயசா இருந்தாலும் ஒரு மேஜர் மைனர் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பாகுபாடே இல்லை. ஒரு குழந்தையா இருந்தா நீ பேசியே தான் யூ ஹாவ் டு பிரிங் தெம் காம் டவுன். இல்லைனா நீங்கள் கையை நீட்டி அடிக்கிறதோ கிள்றதோ அந்த மாதிரி அப்யூசிவாக ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பேசிக்லி அங்கே வேர்பல் அப்யூஸோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ எதுலையுமே பசங்களை ஈடுபடக்கூடாது. அப்படி அவங்க போய் சப்போஸ் டீச்சர்ஸ் கிட்டயோ இல்லை அவங்க ஃபன்னியாக கூட ஷேர் பண்ணலாம். எங்கள் அப்பா இப்படி பண்ணாரு, இல்லை எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க, இல்லை ஈவன் இப்போ குழந்தைங்க கையில் ஏதாவது மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூலில் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ தெரியாமல் இப்போ அழுத்திட்டு இப்போ நம்ம விரல் பதிஞ்சிருந்தது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. குழந்தைங்க உண்மையை தான் ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க, நான் இதுக்கு பண்ணேன் அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க காப்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முதல்ல காப்ஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் இட்ஸ் a பிக் ப்ராசஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் பையன் தான் இல்லை அவன் தான் அவ்வளோ குறும்பு பண்ணா தப்பு பண்ண அதெல்லாம் அக்செப்டே கிடையாது. கண்டிப்பா பல பேர் அடி வாங்காம அமெரிக்காவில் வளரலாம்னு தெரிஞ்சிருச்சு இது மூலமா. நீங்க போகும்போது கூடவே ஹர்னியக்கா என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கன்னு வர போறாங்க பாருங்க. ஆமா, அங்க இருந்தா யாருமே அடிக்க டீச்சர்ஸோ யாருமே உங்களை ப்ரெஷரும் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களை இதை நீ படிக்கலையா, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலையா, ஓகே இட்ஸ் யோர் விஷ் டு டூ ஆர் நாட். அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ் டிராவல்லாம் பண்ணும்போது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அங்க அது எப்படி இருக்கும், எவ்வளோ கிளீனா வச்சுப்பாங்க? பப்ளிக் கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டினா அங்கே ஆக்சுவலி புவர் தான். இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு வாஸ்ட்டாக ட்ரெயின் கனெக்டிவிட்டியோ இல்லை பஸ் ஃபெசிலிட்டியோ இருக்காது. பட் லிமிட்டெட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் லிமிட்டடாக இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. அண்ட் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் சமைக்கலாம் இவ்வளோ காசு வாங்கின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்? கண்டிப்பாக. அது மற்றதெல்லாம் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுருவோம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் கருவேப்பிலை. பிகாஸ் ஆஃப் த காஸ்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட ஆன்சருக்கு ஐ திங்க் இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் அப்படின்னா கருவேப்பிலை அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே சும்மாவே அண்ணா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தரீங்களா? 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தாங்கன்னு நம்ம அதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி நம்ம கேட்போம். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நீங்க அதை வாங்கிட்டு வரலாம், எங்க அம்மா இதுக்கு கூட நீ லாக்கிலையான்னு கேட்பாங்க. அங்க உங்களுக்கு ஒரு குட்டி ஜிப்லாக் கவர்ல கரி லீவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 இனுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அது லைக் இட்ஸ் லைக் $1 பிளஸ் டாக்ஸோட உங்களுக்கு வரும். 80 ரூபாய்க்கு மேல கருவேப்பிலை. அந்த 2 இனுக்கு கருவேப்பிலை ஒரு 2 தடவை சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு எனக்கு பத்தாது. ஸோ அப்போ எனக்கு தோணும், அப்ப இது இந்த கருவேப்பிலை இல்லாம கூட நான் சமைச்சிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அது நீங்க உங்களுக்கு வெளியில போய் ஷாப் பண்ண பிடிக்குமா இல்லை ஆன்லைன்லேயே ஷாப் பண்ண பிடிக்குமா உங்களுக்கு? அங்கே லைக் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் பாலிசி உங்கள் வேல்யூ ஆஃப் டைம் அண்ட் மணிக்கு நல்லா வேல்யூ பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேணாம் அப்படின்னா இமீடியட்டாக அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் பேக் யுவர் மணி. ஓகே. ஸோ அங்கே இருக்க கோவில்களில் திருவிழாக்கள்லாம் நடக்குமா? அது எந்த மாதிரி இருக்கும்? திருவிழாக்கள்லாம் நடக்கும். லைக் மீனாட்சி கோயில் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அது எஸ்பெஷலி நம்ம பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அந்தந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே நம்ம கோயில் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நம்ம ஹிந்து கல்ச்சுரல் டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு நிறைய கோயில்கள். அமெரிக்கா அப்படின்னா கோயிலே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எக்கச்சக்கமான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது இப்போ புதுசாக வந்து பேப்ஸ் வந்து நியூ ஜெர்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெம்பிள் இன் யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன். இன்னும் நானே அதை விசிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ அழகான ஒரு கோயில். ஸோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இருந்து வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு, வேண்டாமா நமக்கு எதுக்குன்னு அப்போஸ் பண்ணது யாரு? லக்கிலி என்னை யாருமே அப்போஸ் பண்ணல. சப்போர்ட் பண்ணுறது ஆப்வியஸ்லி என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆமாம், அவங்க கொடுக்குற ஐடியாஸ் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஐ கீப் கிளைம்பிங் எவ்ரி டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அவர் வந்துட்டு அவரை ஏன் வீடியோவில் வரமாட்டேன்றாருன்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட பதில்? ஏன்னா அவர் தான் கேமராமேன். அவர் கேமரா பிடிச்சாதான் நான் வீடியோவே பேச முடியும், லைக் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் த கேமரா. சூப்பர், அண்ட் வி ஆர் வெரி சூப்பர் ஹாப்பி. ஸோ உங்கள் தமிழ் பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து நிறைய தகவல்களை எங்களுக்காக கொடுக்குறாங்க. அது நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் லவ் வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தகவல்களை வந்து நீங்கள் எங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்கணும். அண்ட் எப்பயுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். AGS என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். Q&Q Pharmacy, தரமான மருந்து குறைவான விலையில். Save up to 70% on medicines.